இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப டெரரான ஜாம்பியை தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த ஒரு ஜாம்பி ரொம்பவே டம்மியான ஒரு ஜாம்பி. இந்த ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் இந்த வேலை இல்லாமல் இருக்கவங்க இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இவங்க மேலே ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அண்டர் கிரவுண்டில் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே கடைசியில் ஜாம்பியாக மாறிடுறாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து வெளியே வந்துருது. நம்ம தான் இப்போ வெளியே வந்துட்டோமே, சரி யாரையாவது போய் கடிக்கலாம் அப்படின்ட்டு இதுவும் அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துருக்கு. அப்போன்னு பார்த்து எதிர்த்தாப்புல ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி அவங்கள கடிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அவங்க அந்த ஜாம்பியை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம சாதாரணமாக அங்கேருந்து விலகி கண்டுக்காம போயிடுறாங்க. சரி அடுத்து யாரையாவது கடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஜாம்பி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு நாய் மட்டும் தான் இருந்துச்சு. சரி அந்த நாயை கடிக்கலாம் அப்படின்ட்டு இதுவும் பக்கத்துல போகுது. ஆனா பதிலுக்கு அந்த நாய் திருப்பிட்டு இந்த ஜாம்பியை துரத்திட்டு வருது கடிக்கிறதுக்கு. இந்த சாம்பியும் ஒரு வழியா அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சுக்குது. அப்போன்னு பார்த்து அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காரு. அப்பாடா இப்பயாவது ஒரு மனுஷன் சிக்கனானே அப்படின்ட்டு கடைசி அந்த பெரியவரை அந்த சாம்பியை கடிச்சிருது. கடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குடோன்ல வந்து ஒளிஞ்சுக்குது. அப்புறம் தான் தெரியுது இந்த பெரியவரோட குடோனு தான் அது அப்படின்னு. இந்த பெரியவரே அந்த சாம்பி அடிக்கலாம் அப்படின்ட்டு தான் போவாரு. ஆனா அந்த பெரியவரோட பொண்ணு தான் அந்த சாம்பி பாவம் அப்படின்ட்டு அந்த குடோன்ல அடைச்சு வச்சு அதுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த பெரியவரோட பசங்க பேர பசங்க அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து இவர் சாம்பியா மாறுறதுக்குள்ள இவரை தனிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா இந்த பெரியவர் முன்ன இருந்ததை விட ஒரு 10 வயசு கம்மியாகி இருக்காரு. ஸோ அப்புறம் தான் தெரியுது அந்த ஜாம்பி கடிச்சனால தான் இவருக்கு வயசு ரிவர்ஸ்ல போயிருக்கு அப்படின்ட்டு. இதை பார்த்து அந்த ஊர்ல இருக்க பெருசு எல்லாருமே என்னையும் கடிக்க விடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. கடைசியா அந்த ஜாம்பியை வச்சு இதையே ஒரு பிசினஸா பண்ணி அந்த குடும்பம் நல்லா கல்லா கட்ட ஆரம்பிச்சிடறாங்க.